ஒரு முருக பக்தர் தினமும் முருகனை பூஜை செய்து அவரது பாடல்களை பாடி சஷ்டி நாளில் விரதம் இருப்பார். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பிறக்கவில்லை. முருகனின் அருளால் ஒரு மகன் பிறந்தான். பெயர் கந்தவேலன் என்று சூட்டினார். மகனும் தந்தையைப் போல முருக பக்தனாக வளர்ந்தான். வளர்ந்து படிப்பு முடிந்ததும் கந்தவேலன் முழு நேரமும் முருகன் கோயிலில் சேவை செய்ய முடிவு செய்தான். சஷ்டி கார்த்திகை நாட்களில் அன்னதானம் செய்தான். பல வருடங்கள் கழிந்தன. ஆனாலும் முருகன் தரிசனம் கிடைக்கவில்லை. ஒரு நாள் வைகாசி விசாக நாளில் சன்னதியில் நின்று கண்ணீர் விட்டு முருகா, உன்னை காண ஆசை என்று வேண்டினான். திடீரென முருகன் 6 முகங்கள் 12 கரங்கள் கொண்ட திருக்கோலத்தில் காட்சி தந்தார். கந்தவேலன் பரவசமானான். அப்போது அன்னதான மண்டபத்தில் பக்தர்கள் உணவு கொடுங்கள் என்று சப்தமிட்டனர். உடனே அவன் முருகனிடம், 1 நிமிடம் பக்தர்களுக்கு உணவு பரிமாறிவிட்டு வருகிறேன் என்று சொல்லி ஓடினான். 4 மணி நேரம் கழித்து திரும்பி வந்தபோது முருகன் இன்னும் அங்கே நின்று கொண்டிருந்தார். கந்தவேலன் மன்னிப்பு கேட்டான். முருகன் புன்னகையுடன், என் அடியார்களுக்கு உணவளிக்கும் கடமை பெரிது. அந்த கடமையை சரியாக செய்தால் அது என்னை வணங்குவதற்கு சமம் என்று முருகன் கூறினார். அந்த தீவிர பக்தனுக்கு முருகன் ஆசீர்வாதம் அளித்தார்.